Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 623 பார்ட் 1. ஓபன் பண்ணா இன்னுமே நம்மளுக்கு பார்ட்டி முடியவே இல்லை. எல்லாருமே ஜாலியா மாத்தி என்ஜாய் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்போ ஸ்மோக்கர் டஃபல்கர்லா கிட்ட கேள்வியா கேட்டால, இந்த மாதிரி எதுக்காக நீ நம்பின, நீ நினைச்சிருந்தீங்கன்னா நீ கொண்டிருக்கலாமே அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹெட் பைரட்ஸ் எதுக்கு அட்வான்டேஜ் எடுத்தேன்னு வேற கேட்டிருப்பான்ல. அட்வான்டேஜ் எடுத்தது நான் இல்லடா அவன் தான் சொல்லிட்டு அவன் என்ன நடந்துச்சுன்னு எல்லா மேட்டரையும் யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா லூஃபி கிட்ட அவனோட பிளான சொல்லும் போதே லூஃபி அதை ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணல. அவன் மறுபடியும் எடுத்து தெளிவா சொல்லுவான், இங்க பாருடா கண்ணா, அவங்க ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. 4 எம்பரர்ஸ், சொல்ல போனா ஒயிட் பியர்டை எதிர்த்து கூட இவங்க சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கும் மேல அவங்க கிட்ட கைடோங்கிற கிங் ஆஃப் த பீஸ்ட் இருக்கிறான். அதுதான் சொல்ல போனா உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படின்னு. அது மனுஷன் கூட இல்லையான்னு நமி கேட்டு ஷாக்கா இருப்பான். ஆனா அந்த டைம் பிராங்கியோட உடம்புல இருந்தது நமியாச்சே. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கைடோவை கொல்ற வரைக்கும் மட்டும்தான் ஆலியா இருப்பாங்க. அதுவும் இவங்க சக்சஸ் பொறுத்து மட்டும்தான். என்ன ஓகேவான்னு கேட்டதுக்கு நமி வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா லூஃபி தான் உடனே இழிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டானே. இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஸ்மோக்கர் ஒரு கேள்வி கேட்டான்ல, அதுக்கு என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு அவனை கொல்றதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுமே இல்ல, அதனால தான் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டானாமா. இப்ப மட்டும் அவன் ஸ்டார் ஹெட்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நேரா கிரீன் பீட்டுக்கு தான் எனக்கு போற மாதிரி ஐடியாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். ஸ்மோக்கருக்கு இன்னுமே டவுட், எதுக்காண்டி அவன் இவனை விட்டான்னு. அங்க அந்த குழந்தைகளோட அட்டூழியம் தாங்க முடியல. G5 ஸ்குவாட போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. லூஃபி கையில கிடைச்ச கரிய பூரா நல்லா வெளின்னு வெளுத்து கட்டி நல்லா பெரிய சைஸ்ல அப்படியே வீங்கி போய் கிடப்பானா. ஐ சூப்பர், நீ எங்களை மாதிரி பெருசாயிட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைகள்லாம் ஏறது இழுக்கிறதுன்னு அவனை வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில குழந்தைகளுக்கெல்லாம் மோச்சா மறுபடியும் நல்லபடியா வந்துட்டான்னு சொல்லி அது இன்னும் சந்தோஷம். எப்படியா ஆளுக்கு ஒவ்வொரு டைப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரெஃபல்கர்ல புடிச்சு வச்சிருக்க அந்த 3 பேர்த்தையும் போய் லுக் விட்டுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது பிராங்கி அந்த டேங்கருங்கிற கப்பலை ஒரு வழியா நல்லபடியா ரெடி பண்ணிட்டான். இனி அந்த கப்பல் சும்மா சூப்பரா பீச்சுக்கிட்டு போகும். ஸ்மோக்கர் என்ன நினைச்சானா, இந்த கப்பலை லூஃபி தான் எடுத்துட்டு போறாங்க, கண்டிப்பா நமக்கு தரமாட்டாங்கன்னு நினைச்சான். ஆனா நமியும் சாப்பரும் தான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்களே, இந்த குழந்தைகளை நல்லபடியா அனுப்பி வைக்கிற வரைக்கும் இங்க இருந்து கிளம்ப மாட்டோம்னு. அது மட்டும் இல்லாம நேவியாளுக்கு மத்தவங்க எல்லாம் இங்க வர வரைக்கும் வெயிட் பண்றது பெரிய தலைவலியா தான் இருக்கும். அதனால இந்த கப்பல் எடுத்துக்கிட்டு குழந்தைகளோட கிளம்புங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் குழந்தைங்க எல்லாத்தையுமே G5 ஸ்குவாட அடிச்சு பிடிச்சு கப்பல் ஏத்திட்டு இருப்பாங்க. டஷிக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு எடுத்துட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது இந்த G5 சோல்ஜர்ஸ் முட்டா பயிலுக நம்ம ஆளுகளை பார்த்துட்டு ஏதோ கிரிமினலா யோசிப்பானுங்க. என்ன பண்ண போறானுன்னு பார்த்தா, டே ஸ்டார் ஹேட், இனிமேட் இந்த டேங்கர் கப்பல் எங்களோடது, இந்த பார்டரை தாண்டி வராதீங்கன்னு இன்னொரு லைன் போடுவானுங்க. இதுதான் குட்டுக்கும் ஈவிலுக்கும் நடுவுல இருக்க ஒரு லைனாமா. நீங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, இதை தாண்டி வராதீங்க மானுங்களா. அட பேதியில போனவனுங்களா, இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விருந்தெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க, இப்ப மட்டும் ஏன்டா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் இது கூட கொண்டு வந்து சேர்த்தக்கூடாது. அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் என்ன இருந்தாலும் நீங்க எல்லாருமே பைரட்ஸுங்க, மனித குலத்துக்கே உங்களால அவமானம், அதனால உங்க யாரையுமே எங்களால மன்னிக்க முடியாது மானுங்க. கப்பல் வேற கிளம்ப சத்தம் கொடுக்குமா. இந்த கிறுக்கு பழுக அப்பவுமே திருந்தாம அந்த கப்பலை பார்க்க விடாம இடையில துணியை போட்டு மறப்பானுங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, குழந்தைகளால நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் யாரையுமே பார்க்க முடியல. ஐயோ எங்க போனாங்கன்னு சொல்லி பதறிட்டு இருப்பாங்க. அடே ஏன்டா தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, இறக்கி தொலைங்கடான்னு சொன்னா, முடியவே முடியாது, நீங்க எல்லாம் பைரட்ஸுங்கடா, நீங்க பார்த்தாலே கண்டுகிட்டு போயிடும், உருப்படாதும் பானுங்க. உடனே பிராங்கி பார்த்துட்டு, டே நீங்க என்னதான் G5 இருந்தாலும் எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை, அதனால ஓவரா சீன் போடாதீங்கன்னு அசிங்கப்படுத்துவான். இங்க நமிக்கும் ரோபினுக்கும் அவங்க நல்லபடியா போய் சேர்ந்தா போதுங்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க எல்லாம் அங்க பதறிட்டு இருப்பாங்க, ஐயோ நமிய பார்க்க முடியலையே, ரோபோட்டை பார்க்க முடியலையேன்னு. ஆனா இந்த கிறுக்கு முட்டா பயிலுக வாயை மூடுங்க, நாங்க தான் சாம்பியன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், யாரெல்லாம் சிவிலியன்ஸுக்கு பஞ்சாயத்து இருக்காங்களோ அந்த பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே நாங்க கொல்லுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த வெர்கோ வந்து அட்டாக் பண்ணால, அதுவுமே ஒரு பைரட் தான் உருவத்தை மாத்திட்டு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு, பைரட்ஸ் எல்லாமே இந்த உலகத்தோட அழுக்குங்க, அவங்க எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும், நாங்க எல்லாருமே மேன் ஆஃப் ஜஸ்டிஸ், அதனால அவங்கள போய் உங்க கண்ணால பாக்காதீங்க, உங்க கண்ணுக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் கேவலப்படுத்திட்டு இருப்பானுங்க. அந்த குழந்தைங்க பாவம் நம்மளால பாக்குறதுக்காண்டி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இங்க சாப்பருக்கு அவங்க எல்லாம் இவங்களுக்காண்டி கத்திட்டு இருக்கிறத கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம். இப்ப எப்படியும் டாக்டர் வேகா பங்கை இவங்க மீட் பண்ணி அவனோட ட்ரீட்மெண்ட்ல அவங்களோட பஞ்சாயத்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்ன உடனே சாப்பருக்கு செம ஹாப்பி. அப்போ ரோபினுக்கு ஒரு டவுட், என்னன்னா இவங்க மினி மேரி எடுத்துட்டு தான் ஐலாண்டுக்குள்ள என்றானாங்க, அது என்னாச்சுன்னு தெரியலன்னு கேப்பா. நீ இதை முதல்ல கேட்கல, 5வது ஆளா தான் கேட்டுட்டு இருக்க, ஆல்ரெடி அதை பத்தி 4 பேர் கேட்டுட்டாங்க அம்மா. அதே நேரம் இவனுக்கு இன்னுமே விரதா இல்ல, அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பார்த்தாலே கண்ணு கூசும், கண்ணு கெட்டு போயிரும், சொல்ல போனா கண்ணே அவிஞ்சு போயிரும், பைரட்ஸ்னா கொடூர குரங்குங்க, குலகார எருமைங்க, நேவினா அப்படி கிடையாது, எங்களை பார்க்கும்போது கண்ணெல்லாமே பல ஏதோ சோப்பா போட்டு தேய்ச்சி விட்டு கழுவி விட்ட மாதிரி இருக்கும், ஏன்னா நாங்க தான் மேன் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு சஞ்சய் இவங்களை காப்பாத்தனால அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். உடனே அப்படியே வாய்ஸ் கொஞ்சம் டல் ஆகும். அங்க அந்த குழந்தைங்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, நேவி ஆளுங்க எல்லாரும் தள்ளி போங்க, அவங்க எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும்
பார்க்கணும்னு. உடனே கன்னை வச்சு மேல சுட்டு பயன்படுத்தி பைரட்ஸ்ங்களுக்கு போய் குட் பை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான குழந்தைங்க அப்படி இப்படின்னு வண்ட வண்டையா திட்டுவானுங்க. 100 பேர்த்துல ஒரு 10 பேர்த்துக்கு மூளை இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க 100 பேர்த்துக்குமே மூளை இல்ல. வாட்டுடு டஷிகி எல்லாம் பார்த்துட்டு முழிப்பா, ஏன் இவனுக்கு இப்படி பண்றானுங்கன்னு. அவனுங்க போடுற கோஷம் இதான், பைரட் எல்லாம் பேடு, நேவி எல்லாம் குட், பைரட்ஸால தான் இந்த உலகத்துல பெரிய குழப்பமே உண்டாகுது. என்னதான் நீங்க குழந்தைகளா இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நாங்க என்னைக்குமே பைரட்ஸை மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம்னு ஏதோ எல்லா விஷயத்தையும் இவனிலே சாதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு வந்தவனுங்க மாதிரியே கத்திட்டு கிடப்பானுங்க. இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாயை மூடிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஏன்னா ஏதாச்சும் சத்தம் போட்டா சுற்றுவானுங்களோன்னு பயம். அதுவும் மோச்சாலாம் இவங்க ஹெல்ப்னு கேட்டப்போ உடனே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி மாட்டிட்டாங்க எதுவுமே தெரியாது. பிரச்சனை எல்லாம் பார்க்காம இறங்கி ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இப்ப இப்படி பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்துட்டு டஷிகி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இங்க நமி லூஃபிக்கு லெக் பீஸ கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பா. இந்த குழந்தைங்க என்னதான் பெரிய சைஸ்ல இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே வாங்க நாங்க உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தாங்க. சொல்லப்போனா இந்த ஐலாண்ட்ல ஹெல்ப் பண்றதுக்குன்னு யாருமே இல்ல. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் உடனே அதை அவங்க கஷ்டமா ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்படி அவங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது எப்படி அவங்கள கண்ணு முன்னாடியே அசிங்கமா பேசி அவங்க அழுக்கு அவங்கள கிளீன் பண்ணாம விட மாட்டோம், நாங்க தான் பியூட்டிஃபுல், பைரட்ஸ் எல்லாருமே கூட்டமா இருக்கிற கோலைங்க அப்படி எப்படின்னு அவங்களை அசிங்கப்படுத்தும் போது அவங்களுக்கு ஃபீலிங்கா இருக்குமா இல்லையா? ரஷிகி அந்த குழந்தைங்க எல்லாருமே ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு செம கடுப்பாயா அவளே அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒரு கத்துக்கத்துவா, நிறுத்துங்கடா முட்டா பழகலாம், உங்களுக்கு எல்லாம் இப்படி பேசுறதுக்கு வெக்கமாவே இல்லையா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேப்பாளா. உடனே எல்லாருமே அழுதுகிட்டு எங்களை மன்னிச்சிருங்க டஷிகி, அவங்கள பத்தி இப்படி நாங்க தப்பா பேசாம விட்டோம்னா அதுக்கப்புறம் பைரட்ஸை நாங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அது பெரிய தப்பா போயிடும்னு சொல்லி மொத்த கூட்டமுமே கதறி ஆள ஆரம்பிச்சிருவானுங்க. அங்க இருக்க குழந்தைகளே முழிப்பாங்க, என்ன இப்படி கவுந்துட்டானுங்கன்னு. என்னதான் அவங்க பைரட்ஸாவே இருந்தாலும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி தாரையா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பானுங்க. ஸ்மோக்கர் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அசிங்கப்படுத்துறானுங்களேன்னு தலையில கைய வச்சிருவான். ரஷிகிக்கு சிரிப்பா வரும், லூசு பழுகன்னு. உடனே அத்தனை பேருமே அப்படியே ஆனந்த கண்ணீர்ல இருப்பாங்களா. லூஃபி பார்த்துட்டு நேவியோட ஒரே காமெடிப்பான்னு சொல்லிட்டு சிரிப்பான். அவ்வளவுதான்.